உடம்புல யூரிக் ஆசிட் எப்படி அதிகமாகுது? வெளியே எலிமினேட் ஆக வேண்டிய யூரியாவும் யூரிக் ஆசிடும் உள்ளுக்குள்ள ரத்தத்திலே ஸ்டாக்னேஷன் ஆகும்போது தான் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் அதோடைய லெவல் வந்து எக்ஸீடிங்காக அந்த பார்டரை தாண்டி போகும். சரி, கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இந்த யூரிக் ஆசிட் லெவலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஹைப்பர் யூரிசிமியா, அதாவது இந்த யூரிக் ஆசிடுடைய லெவல் ரொம்பவே ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது நம்முடைய உடலுடைய வெப்பநிலையும் அங்கே அதிகமாக இருந்ததுன்னா அப்போ அங்கே ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகும். இந்த உப்பு கட்டிகள், அங்கே கெட்ட உப்பு கட்டிகள் நம்முடைய ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு ஸ்டாக்னேஷன் ஆகும். அந்த ஒரு சமயத்தில் தான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிக் டோவுடைய இன்ஃப்ளமேஷனும் உடம்புல இருக்கக்கூடிய மைன்யூட் ஜாயின்ஸோட டேமேஜும் ஏற்படும். அப்போ இந்த இரண்டும் நிச்சயமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 15 days டயட்டு